வணக்கம் முட்டை பரட்டர்களே. ஏன் அப்படி வணக்கம் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? உண்மையிலே ரொம்ப சென்சிட்டிவான ஒரு வீடியோ பற்றி தான் பேச போகிறோம். அதாவது தான் இவ்வளோ பெரிய வணக்கம், இவ்வளோ ஹைட்டான வணக்கமோ. அதாவது பார்த்தீங்கன்னா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கூட பேசும்போது கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ், சரிங்களா? சரி, என்ன சென்சிட்டிவான வீடியோன்னு பார்க்குறீங்களா? ஒன்றுமே இல்லாமல் நம்ம இளையராஜா சார் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலில் இளையராஜா சார் வந்து உள்ளே விடலை. அதை பற்றி அப்படின்லாம் பயங்கரமாக நினைக்காதீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள், ஒரு கோயிலுக்குள்ளே நல்ல ஆன்மீகவாதி இளையராஜா சார் அவர் போகிறாரு, சரிங்களா? அவருக்கே தெரியும் எங்கே போகணும், எங்கே சாமி கும்பிடணும், எங்கே நிற்கணுன்றத. ஆனால் கருவறைக்குள்ளே இளையராஜாவை உள்ளே விடலை. இது அவர் கேட்டாரா, இல்லை அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாரா? அதாவது இது வந்து என்ன பண்ண நினச்சாங்கன்னா, சில ஊடகங்கள், அதாவது சில ஊடகங்கள்னால் அந்த ஜிங் ஜகா ஊடகங்கள்லாம் அவங்களாம் என்ன பண்ண நினச்சாங்கன்னா, ஏற்கனவே இந்த புயல் வெள்ள பாதிப்பு இது அது சொல்லிட்டு நிறைய தலைவலி போயிட்டுருக்கு. அரசு வந்து தோல்வி, அதாவது எல்லாத்துலேயுமே ஃபெயிலியரில் போயிட்டுருக்கு அரசு. அப்படி இருக்கும்போது இதை வந்து எப்படியா டைவெர்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது வந்து ஒரு விஷயத்த எடுத்து உள்ளே விடணும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அது நடக்கலை, சரிங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவங்களே வந்து பாதிக்கு மேலே அவங்களே இதை ட்ராப் பண்ணிட்டாங்க. ஏன்னா நடக்கிறது இதுவே ஏடிஎம்கே ஆட்சியாக இருந்திருந்தால், அறநிலையத்துறை ஏடிஎம்கே கையில் இருந்திருந்தால், இதை பெருசாக அப்படி இதை அப்படி பண்ணிட்டாங்களா, அதை அப்படி பண்ணிட்டாங்களா, இதுக்கு காரணம் அறநிலையத்துறை தான், உடனே இதுக்குன்னே வந்து ஒரு குறிப்பிட்ட லெட்டர் பேட் கட்சிங்க ரெடியாக இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். இதுக்குன்னே அவங்க வந்து உடனே ஒரு 50 பேர், கரெக்டாக 50 பேர்லாம் இல்லை, 30 பேர் 20 பேர், அது எங்கேருந்து வருவாங்க தெரியல, கூப்பிட்டு வந்து நின்றுவாங்க. அப்படி இப்படி பயங்கரமாக அப்படியே கத்துவாங்க, ரோட்டில் நின்று பரலுவாங்க, அழுவாங்க. என்னமோ கடைசியில் பார்த்தீங்கன்னா அதுக்கு சம்மந்தம் இளையராஜா சரி கூலாக சொல்கிறாரு, அட முட்டாளுங்களா, கருவறைக்குள்ளே வந்து உடனே பிராமணர் மட்டும்தான் போகணுமா அப்படின்னு ஒருத்தர் எவ்வளோ பேச வருவோம். முட்டாள்கள் அப்படி கிடையாது. அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் அவங்க மட்டும் தான் போகணும். தமிழக அரசு சட்டப்படி அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம். அந்த அர்ச்சகர் கூட அந்த கருவறைக்குள்ளே போகலாம். நல்லா புரிஞ்சுங்க, அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்ற அந்த அர்ச்சகர் கூட அவர் எந்த சாதியில் இருந்தாலும் அவரும் உள்ளே போகலாம். ஆனால் வேறு கோயில், உதாரணத்துக்கு இப்போ மயிலாப்பூரில் இருக்க கோயிலில் இருக்க அர்ச்சகர் கூட்டு போய் அங்கே உள்ளே அனுப்ப மாட்டாங்க, கருவறைக்குள்ளே அனுப்ப மாட்டாங்க. அது வந்து அதாவது இங்கே வந்து பார்ப்பனரா இல்லை மற்ற ஜாதி அப்படிலாம் கிடையாது. எந்த கோவில், அந்த கோவிலுக்கான அர்ச்சகர் மட்டும்தான் அதுக்குள்ளே அனுப்புவாங்க. ஏன்னா அங்கே சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா, சாமி சிலைக்கு வந்து அலங்காரங்கள் செய்யப்பட்டிருக்கும், நகைகள், வைரங்கள், அந்த மாதிரி அலங்காரங்கள் செய்யப்பட்டிருக்கும். இதை வந்து இஷ்டத்துக்கு வெளியிலேருந்து யாராலும் உள்ளே விட்டோம்னா எடுத்து பாக்கெட்டில் போட்டு விட்டா என்ன பண்ண முடியும்? கேஸ் யார் மேலே போடுவீங்க? புரியுதுங்களா? நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுங்க. ஒரு பேங்க்கில் எப்படி கேஷ் கவுண்டர் இருக்கும், அந்த மாதிரி தான் கணக்கு. அது ஒரு பேங்க்கில் வந்து ஒரு கேஷ் கவுண்டர் இருக்கிறாருன்னா, அந்த பேங்க்கோட ஒரு தமிழ்நாடு ஹெட் வராரு, இல்லை தென்னிந்திய ஹெட் வராருன்னா கூட கேஷ் கவுண்டருக்குள்ளே போக மாட்டாங்க. எங்கனாலும் வந்து அவங்க வந்து ஆய்வு செய்வாங்க, ஏதாவது வந்து சிஸ்டமில் உட்காருவாங்க. பட் கேஷ் கவுண்டருக்குள்ளே காலையில் எந்த கேஷியர் சாவியை போட்டு உள்ளே போகிறாரோ, ஈவினிங் அக்கௌண்ட்ஸை சப்மிட் பண்ணுற வரைக்கும் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஷ் கவுண்டருக்கு இன்சார்ஜ். புரியுதுங்களா? இது மாதிரி தான் வந்து கோவிலோட கருவறை அப்படி தான் மெயின்டைன் பண்ணுவோம். ஏன்னா உள்ளே வந்து அங்கே வேல்யூபிள் பொருளெல்லாம் இருக்குது, ஆகம விதியெல்லாம் கடைபிடிச்சாக்கணும். அதனால் வந்து வேறு கோயிலோட அர்ச்சகரை கூட அங்கே உள்ளே சேர்க்க மாட்டாங்க. இப்படி இருக்கும்போது இதில் ஒன்று இளையராஜா இந்த கம்யூனிட்டியா, அந்த சாதியா, அதனால் இவர் உள்ள இல்லையா, அதான் அவரே கேட்கலையா, அவருக்கு தெரியா, அவர் வந்து ஒரு ஆன்மீகவாதி. எங்கே உள்ளே போனோம், எங்கே நீங்கள் சாமி கும்பிடணும், எதை மெயின்டைன் பண்ணணுன்ட்டு. அதுக்குள்ளே உங்கள் கருத்து என்ன, இப்படின்னா அப்படின்னா 10 நாளாவது கடலூர் விழுப்புரம் சோறு இல்லை தண்ணி இல்லைன்னு மக்கள் போராடின்னு சாலை மறியல் பண்ணி கலெக்டர் ஆஃபீஸை முற்றுகையிட்டுருக்குறாங்க. அவங்களெல்லாம் வீடியோ எடுத்து போடுங்க. அதை மறைக்கிறதுக்கு இப்படி ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சிங்கன்னு சில்லறத்தனமாக இருக்குது. இது வந்து வேறு ஏதாவது பொழப்ப போய் பார்க்கலாம். போடாப்பா. நன்றி, வணக்கம்.